திருக்கணிசி தமிழ் சங்க நண்பர்களே, என் பெயர் குமார் கருப்பண்ணன். தினம் ஒரு திருக்குறள் வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற குறள் பொருட்பாலிலிருந்து அதிகாரம் 62 ஆள்வினை உடைமை, அதாவது முயற்சியின் பெருமை. அதில் 611வது திருக்குறள், அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இதற்கான விளக்கமாக திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நாம் மனம் தளராமல் நம்மளோட முயற்சியை கடைபிடிக்கணும். அப்படி பண்ணும்போது அந்த முயற்சியே அந்த செயலை வெற்றி பெற வைக்கிறதுக்கான ஆற்றலை நமக்கு தரும். இதுக்கு நல்ல உதாரணமாக, நம்ம பலர் ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைப்போம், இல்லை புது வேலைக்கு முயற்சி பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் நமக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கும், இது நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த முயற்சியே பண்ண மாட்டோம். அப்படி இல்லாமல் அதுக்கு தேவையான முயற்சியை திரும்ப திரும்ப நம்ம பண்ணும்போது அந்த முயற்சியே அந்த செயலுக்கான வெற்றியை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். மீண்டும் குறள், அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நன்றி, வணக்கம்.